அப்போ இந்த செவ்வாய் யாருக்கு நன்மை செய்வார் அப்படின்னா, சந்திரனோட நட்சத்திரங்களுக்கு, குருவோட நட்சத்திரங்களுக்கு, சுக்கிரனோட நட்சத்திரங்களுக்கு, புதனோட நட்சத்திரங்களுக்கு 2வது நட்சத்திரமாகவும் 4வது நட்சத்திரமாகவும் 6வது நட்சத்திரமாகவும் 8வது நட்சத்திரமாக வருவார். அப்போ சூரியனோட வருஷத்தில் பிறக்கிறவங்களுக்கு 6 வருஷம், சூரியன் 6 வருஷம் மாறாது. சந்திரன் 10 வருஷம் மாற போகிறதில்ல, செவ்வாய் 7 வருஷம் மாற போகிறதில்ல, ராகு 18 வருஷம் மாற போகிறதில்ல, குரு 16 வருஷம் மாற போகிறதில்ல, சனி 19 வருஷம் எந்த காலத்துலேயும் மாற போகிறதில்ல, புதன் 17 வருஷம் எந்த காலத்துலேயும் மாற போகிறதில்ல, கேதுவும் மாற போகிறதில்ல 7 வருஷம், செவ்வாய் 7 வருஷம் மாற போகிறதில்ல, நவகிரக வருஷம் மாற போகிறதில்ல. அப்போ இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்முடைய மேடையை அலங்கரிக்கிறது அவர் செல்லமாக அவருக்கு ஒரு ட்ரேட்மார்க் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேம், பிக் நேம் இருக்குமில்ல, அது மாதிரி இவருக்கு ஒரு பிக் நேம் உலக குருஜி அப்படின்ட்டு அவங்களுடைய மாணவர்கள் சிரிக்கிறீங்களா, அவருடைய மாணவர்கள் பூரா அவருக்கு உலக குருஜின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி அவருக்கு வச்சுருக்காரு. அவரோட பேர் விஜயகுமார். இவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எண்கணிதோடைய சூட்சமங்களும் ரகசியங்களும் அப்படிங்கக்கூடிய ஒரு டைட்டிலை புதுமையான முறையில் அவரே சில விஷயங்களை அப்பப்போ சொல்லுவார். அவருடைய குழுவில் நானும் இருக்கிற அந்த குழுவில் போட்டுக்கிட்டே இருப்பார். இன்றைக்கி இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, இந்த எண்கள் இப்படி சேர்ந்தால் இப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு சில சூட்சமங்கள் எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பார். அப்போ அவர் அனுபவத்தில் கண்டுபிடித்த அந்த எண்கணித சூட்சமும் ரகசியமும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை பேசுவதற்காக நம்ம மேடைக்கு வந்திருக்கார் உலக குருஜி விஜயகுமார் ஐயா அவர்கள். அவர்களை வருக வருக என சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக நம்ம வரவேற்று அவருக்கு ஒரு மரியாதை நிமித்தம் செய்த பிறகு அவருடைய உரையை ஆற்றுமாறு நம்ம அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய கைகளை கொஞ்சம் தட்டி அவருக்கு ஒரு ஆரவாரம் பண்ணுங்கள். வணக்கங்க சார். இன்றைக்கி சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தில் கேட்குதுங்களா? சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தில் 32வது கருத்தரங்களை நாம் இன்றைக்கி எல்லோரும் இணைஞ்சிருக்கிறோம். பிரபஞ்சத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பரணி பாரதி அண்ணனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 32ங்கிறது 5ஆம் நம்பர், அதாவது புதனோட ஆதிக்கம். அதாவது எண்கணித சூட்சமங்கள், அது சிறப்புகள் அப்படின்னு நான் பேசுகிறேன்னு அண்ணன்ட்ட சொன்னேன். அது ஏன் எடுத்தோன்னா அதில் சில விஷயங்கள் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் புதுசாக சில விஷயம் கண்டுபிடிச்சோம். நம்ம பிறந்த வருடத்தை வச்சு கண்டுபிடிச்சோம். அது கண்டுபிடிச்ச விஷயங்களை மட்டும்தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதில் சிலது அதை இப்போ தான் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி இருக்கிறோம். உட்படுத்தி ஒரு 20 பேர் 50 பேர்த்திட்ட அது கேட்டதெல்லாம் அது கொஞ்சம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதை நான் சொல்லிடுறேன் கடைசியாக. ஃபஸ்ட்டு நியூமராலஜியில் நான் இங்கிலீஷ் நியூமராலஜி தான் சொல்ல போகிறேன். தமிழ் நியூமராலஜியை தான் சொல்ல போகிறதில்ல. இங்கிலீஷ் நியூமராலஜியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஒவ்வொன்றா சொல்லிவிட்டு கடைசியாக பிறந்த வருஷத்தை கூட்டி, அதாவது நம்மளோட நவகிரக வருஷத்தை கூட்டி உங்களுக்கு எந்தெந்த வருஷத்தில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற தாரக மந்திரத்தையும் சொல்லி கொடுத்துட்றேன். நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டோம்னா அது உங்கள் எல்லாத்துக்கும் கன்வென்ட்டாக இருக்கும். ப்ளஸ் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி 1-2 தலைவர் ஜாதகத்தை டச் பண்ண மாட்டேன். அவங்க பிறந்த வருடத்தையும் அவங்க இறந்த வருடத்தையும் வச்சு இந்த எண்கணிதத்தை சொல்லுவேன். அது நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் நியூமராலஜியில் AIJQY அப்படிங்கிறது 1ஆம் நம்பர் சூரியன், அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். 2வது BKR அப்படிங்கிறது சந்திரன். 3வது CGLS அப்படிங்கிறது 3ஆம் நம்பர். CGLS 3ஆம் நம்பர், அது குருவோட ஆதிக்கம். 4ஆம் நம்பருக்கு DMT, D,M,T, அதான் 4ஆம் நம்பர் ராகு. என்னங்க 5ஆம் நம்பர் EHNX, அது EHNX 5ஆம் நம்பர், அது புதன். UVW அப்படிங்கிறது
6ஆம் நம்பர் சுக்கிரன். UVW அப்படிங்கிறது 6ஆம் நம்பர் சுக்கிரன். OZ அப்படிங்கிறது 7ஆம் நம்பர். F,P 7 கேது. 8ஆம் நம்பர் சனி. 8 வந்து F,P. 9ஆம் நம்பருக்கு நியூமராலஜி இல்லை, அதுக்கு இது இல்லை. இது நமக்கு பேசிக்காக தெரிஞ்ச விஷயம், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ 2025 அப்படின்னா அதை கூட்டிக்கணும். 9ஆம் நம்பர் செவ்வாய் ஆதிக்கம். இந்த வருடம் செவ்வாயோட ஆதிக்கத்தில் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கணும். அப்போ இந்த செவ்வாய் யாருக்கு நன்மை செய்வார் அப்படின்னா, சந்திரனோட நட்சத்திரங்களுக்கு, குருவோட நட்சத்திரங்களுக்கு, சுக்கிரனோட நட்சத்திரங்களுக்கு, புதனோட நட்சத்திரங்களுக்கு 2வது நட்சத்திரமாகவும் 4வது நட்சத்திரமாகவும் 6வது நட்சத்திரமாகவும் 8வது நட்சத்திரமாக வருவார். அப்போ செவ்வாய் இந்த ஆண்டாக இருக்கிறதுனால சந்திரன், சுக்கிரன், குரு, புதன் இதில் லக்கணமாக பிறந்தவங்க, ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு நன்மையே நடக்கும். அதை நட்சத்திரமாக இருக்கிறவங்களுக்கு நன்மையே நடக்கும். சுக்கிரனோட நட்சத்திரம் என்ன? பரணி, பூரம், பூராடம். சந்திரனோட நட்சத்திரம் ரோகிணி, அஸ்தம், திருவோணம். குருவோட நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. புதனோட நட்சத்திரம் ஆயிலியம், கேட்டை, ரேவதி. இந்த 8 நட்சத்திரங்களுக்கு, இந்த 12 நட்சத்திரங்களுக்கு அவர் செவ்வாய் இந்த ஆண்டு நன்மை செய்வார் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். எடுக்கும் பொழுது அதில் ஒரு விடை கிடச்சிரும். அப்போ குருவோட ராசி தனுசுக்கும் மீனத்துக்கும் இந்த ஆண்டு நன்மை தான் செய்வார். குருவுக்கும் செவ்வாய்க்கும் நட்பு கிரகம் அப்படிங்கிறனால தனுசு ராசிக்கு மீன ராசிக்கு செய்வார் அப்படின்னு எடுக்கணும். சுக்கிரனோட ராசிக்கு அவர் நன்மை தான் செய்வார். ஏன்னா எப்பவுமே சுக்கிரனுக்கு செவ்வாய் ஒரு ஈர்ப்பு கிரகம், செவ்வாய்க்கு சுக்கிரன் ஈர்ப்பு கிரகம். அப்போ சுக்கிரனோட ராசி ரிஷபம், துலாத்துக்கு இந்த ஆண்டு நல்லா தான் இருக்கும், அந்த லக்கணத்துக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கணும். அதுக்கு அடுத்து இந்த புதனோட நட்சத்திரம் ஆயிலியம், கேட்டை, ரேவதி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நம்ம எடுக்கணும். அதுக்கு கடகத்துக்கு, விருச்சகத்துக்கு டைமிங் நல்லா தான் இருக்குது, ஆயிலியம், கேட்டை, ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு. அப்போ புதனோட நட்சத்திரங்களுக்கு செவ்வாயோட ஆண்டு இந்த ஆண்டு நன்மை தான் செய்யும் அப்படின்னு நம்ம எடுக்கணும். இப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் புதனோட ராசி என்ன? மிதுனமும் கன்னி. இப்போ மிதுனம், கன்னிக்கும் இந்த ஆண்டு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும். இப்படி எடுத்துகிட்டு வந்துடணும். அப்புறம் கடகராசிக்கும் இந்த ஆண்டு நல்லா தான் இருக்கும், ஏன்னா அஷ்டமச்சனி முடியுது, அதனால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நாம் எடுத்துகிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் வருஷத்தை நீங்கள் நியூமராலஜியாக எடுத்துகிட்டே வரணும். ஒரு ஆண்டு ஆனது இயர் நியூமராலஜின்னு அதுக்கு பேருங்க. இப்போ 2025 9ஆம் நம்பர் அப்படின்னா 2016 9ஆம் நம்பர் தான், 2007 9ஆம் நம்பர் தான், 2034வது வருஷம் வரப்போகுது இல்லையா, இன்னும் 9 வருஷம் கழித்து, அதுவும் செவ்வாயோட ஆண்டு தான். 2043 செவ்வாயோட ஆண்டு தான் இயர் நியூமராலஜி பொறுத்த வரைக்கும். வருஷத்தை கூட்டிடுறோம். ஒரு கிரகம் 9 வருடம் கழித்து அதே ஆண்டில் தான் வரும். அதுதான் லாஜிக், மெயின் லாஜிக் அதுதான். அப்போ இப்போ சொன்ன பலன் இதே 2034 43க்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொன்ன ராசி நட்சத்திரங்களுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம எடுக்கணும். அதுக்கடுத்து 2016 அப்படிங்கிறப்போ 9ஆம் நம்பர் வந்தது. அப்போ 2016 டிசம்பரில் ஜெயலலிதா அம்மா தவறினாங்க. அதில் ஒரு ஜோதிடம் இருக்குது, எண்கணித ஜோதிடமும் இருக்குது, அங்கே நட்சத்திர ஜோதிடமும் இருக்குது, ப்ளஸ் அடிஷ்னலாக மற்ற விஷயம் ஒன்று இருக்குது. 2016ங்கிறது 9 செவ்வாய், அவங்க மிதுன லக்கணம், செவ்வாய் தான் அவங்களுக்கு மாரகாதிபதி. அப்போ 2016வது வருஷத்தில் அவங்க இறக்குறாங்க. அது முன்னாடி வருஷம் இறக்கலாம், இல்லை பின்னாடி வருஷம் கூட இறக்கலாம், 2 வருஷம் கழித்து இறக்கலாம், ஒரு மனிதர் அல்லது ஒரு 10 வருஷம் கழித்து கூட ஒருத்தர் இறக்கலாம். ஆனால் பர்டிகுலராக 2016 ஏன் நடக்குது அப்படின்னா அந்த வருஷம் வேலை செய்யுது. வருஷ நியூமராலஜி ஆண்டில் நவகிரகமாக வேலை செஞ்சு 2016 9ஆம் நம்பரில் முடியுது. அந்த 9 வாஸ்துவில் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, தெற்கை செவ்வாயோட திசையாக சொல்லுவாங்க, யமன் திசையாக சொல்லுவாங்க பொதுவாக. அப்போ 2016 இறக்குறாங்க, 12ஆம் மாதம் இறக்குறாங்க. 12ங்கிறது நம்ம ஜோதிடத்தில் மோட்சம், முடிவு. லக்கணத்திலிருந்து நம்ம என்றோம், மேசராசிலிருந்து காலபுருஷ தத்துவத்தில் 12ஆம் ராசி குருவோட ராசி. அவங்களுக்கு குரு திசையில்
மரணம். 12வது ராசி குருவோட ராசி. அப்போ 12ங்கிறது டிசம்பர் கரெக்டாக வருது என் கணிதத்தில். அப்போ இது கரெக்டாக அக்யூரேட்டாக டேலி ஆகிடுது. இது என்னன்னா நியூமராலஜி அப்படியே பேசிட்டு அப்படியே கரெக்டாக பேசுது. டிசம்பரில் எல்லா தலைவர்களும் இறக்குறாங்க. எம்ஜிஆர் டிசம்பரில் தான் இருந்தார். ஜெயலலிதா அம்மா டிசம்பரில் தான் இருந்தாங்க. மறைந்த சமீபத்தில் 2 வருஷத்துக்கு முன்னாடி மறைந்த விஜயகாந்தும் டிசம்பரில் தான் இறந்தார். அப்போ டிசம்பருங்கிறது 12ங்கிறது 3. அப்போ 3ங்கிறது நம்ம ராசிக்கு 12 மோட்சம் முடிவு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கேதுனாலும் மோட்சம் முடிவு அப்படின்னு அர்த்தம். 2023ஆம் ஆண்டு கூட்டுனா 7, அது விஜயகாந்த் இறந்தார். 1987 கூட்டுனீங்கனாலும் 7 தான் முடியும். நடிகர் எம்ஜிஆர் இறந்தார். அப்போ அந்த கேதுவும் முடிவு மோட்சத்தை குறிக்கிறதுங்கிறனால அதுவும் அந்த ஆண்டில் நடந்து கொண்டே வருது. இது வந்து ஜோதிடத்தில் நியூமராலஜியில் ஈஸியாக நடக்கிற ஒரு விஷயம். இதை நம்ம பார்த்தோம்னா இதை நம்ம பார்க்கவே மாட்டோம். இப்போ ஒவ்வொரு தலைவர் இது இறக்குறாங்கல்ல, அவங்க பிறக்கிறாங்க அப்படின்னா அது நியூமராலஜிக்குள்ளே என்ன விஷயம் ஒளிஞ்சிருக்குது, இல்லை என்ன கிரகம் ஒளிஞ்சிருக்கு, அது என்ன விஷயத்த சொல்ல வருது அப்படின்னு நம்ம பார்க்கவே மாட்டோம், பார்க்காம விட்டுருவோம். இப்போ 2015 கூட அப்துல் கலாம் ஐயா இறந்தார். அது 8ஆம் நம்பர். 8ங்கிறது சனி, ஆயுள்காரகன். அப்போ அவரோட ஆயுள் 2015ஆம் ஆண்டு சனியோட ஆதிக்கத்தில் சனியோட வருஷத்தில் அது முடிஞ்சது அப்படின்னு நம்ம எடுக்கணும். இப்படி ஒவ்வொரு தலைவர்கள் எடுக்கும் பொழுதும் அதை எடுத்துக்கிட்டே வரணும். அப்புறம் இந்த அம்மா வந்து ஜெயலலிதா அம்மா வந்து 1948 பிறந்தவங்க. அதாவது 24/2/1948 அவங்க பிறந்தவங்க. 48 கூட்டுனிங்கன்னா 10, 14, 8, 22 வரும். இந்த 22ங்கிறது ஒரு மேஜிக் நம்பர். மேஜிக்னா 2 சந்திரன் இருக்கும். 22 அப்படிங்கன்னா 2 சந்திரன் இருக்கும். அந்த 2 சந்திரன் சேர்ந்து ஒரு ராகுவாக மாறிடும். இப்போ 2020 கூட 2 சந்திரன் தான், அது ராகுவாக மாறிடுது 2020 மேட்ச். அப்போ அது சுவாரஸ்யம் இருந்துக்கிட்டே இருக்குது. சந்திரன்னா ஸ்பீடு, சந்திரன்னா உணவு. இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டு அதிகமாகிடுச்சு, 2020 மேட்ச் அதிகமாகிடுச்சு. ஸ்பீடு அதிகமாக வேணும். ரசிகர்களுக்கு ஒரு பரபரப்பு, விறுவிறுப்பு, சுறுசுறுப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும். அது சந்திரன் ராகு அங்கே நியூமராலஜிக்குள்ளே செயல்பட்டுட்டு வருது. இப்போ 48வது வருஷத்தை கூட்டுனா 22 வந்துருச்சு. 57வது வருஷத்தை கூட்டுனீங்கனாலும் 22 தான் வரும். 57 தான் எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டார் ஆனார் நாடோடி மன்னன்கிற படத்தில். அப்போ ராகு அங்கே மீடியாவில் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். 66, அதுக்கப்புறம் ஒரு 9 வருஷம். 1966 கூட்டுனீங்கனாலும் 22 தான் வரும். அது ராகு தான். 66 ஜெயலலிதா அம்மா ஃபீல்டில் வந்தாங்க. எம்ஜிஆரும் உச்சத்தில் இருந்தார். அதுக்கு அடுத்து வந்து 75, அது 22 தான். 1975 கூட்டுனீங்கன்னா 22 தான் வரும். நடிகர் ரஜினி சினிமாவில் என்ட்ரி ஆனார். அதுக்கடுத்து 1984, அதுவும் 22ஆம் நம்பரில் தான் வரும். கூட்டுனிங்கன்னா அதுலேயும் அதிமுக ஆட்சியில் இருக்கிறாங்க. ஜெயலலிதாவும் இருக்கிறாங்க, அந்த அம்மா எம்ஜிஆர் இருக்கிறாங்க, அது ஆட்சியில் இருக்குது. அப்போ ராகுவோட ஆதிக்கத்தில் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு வருது. அதுக்கடுத்து 1993, அதையும் கூட்டுனீங்கனாலும் 22 தான் வரும். 1, 9, 10, 19, 3, 22. அப்போ அந்த 93வது வருடத்துலேயும் பார்த்திங்கன்னா சினிமாவில் புது புது டைரக்டர்கள், அதாவது பெரிய பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் வந்தார், ஏஆர் ரஹ்மான் வந்தாங்க, நிறைய நல்ல நல்ல படங்கள் வந்தது. ரஜினி மேலும் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டு இருந்தார். அப்போ அதற்கு அதோட வேலையை செய்யுது. ராகு வந்து என்னென்னா வருஷத்தில் எந்த கிரகத்தில் வருஷத்தில் வருதோ அதோட மீடியா பவரை பட்டையை கிளப்புது. அப்போ இந்த வருடங்கள்லாம் எடுத்துக்கணும். 2002 கூட ராகு ஆண்டு தான், அதுலேயும் அதிமுக ஆட்சியில் இருந்தாங்க. 2011 ராகுவோட ஆண்டு தான். அப்போ தோனி 7ஆம் தேதி பிறந்தவர். 7ங்கிறது கேது. கேதுக்கு எப்போவுமே ராகு வந்து நன்மை செய்யும். கேதுலேருந்து என்னன்னிங்கன்னா, நட்சத்திரத்திலிருந்து என்னன்னிங்கன்னா, கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு. ராகு 6வது நட்சத்திரம். அப்போ கேதுலேருந்து ராகு 6வது நட்சத்திரம். அப்போ 2011 4ங்கிறது ராகு. அப்போ தோனிக்கு 2011 தெய்வ அனுகூலத்தாலும் அதிர்ஷ்டத்தாலும் வேர்ல்டு கப் ஜெயிச்சுது.
இது ஒரு பெரிய நியூமராலஜி எடுத்திங்கன்னா, இங்கிலீஷ் நியூமராலஜியில் நிறையா விஷயம் எடுக்கலாங்க. சாதாரணமாக அதை எடை போட்டுறவே கூடாது. அதில் ஒவ்வொரு விஷயமும் வந்து ஒரு விஷயத்தை ரகசியத்தை ஒழிச்சு வச்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி 2020 அது ராகு பிரம்மாண்டம் தடை, பிரம்மாண்டமாகவும் இருந்தது 2020, தடையாகவும் இருந்தது 2020வது வருஷம். இப்போ 2029 வரப்போகுது, அது ராகுவோட ஆண்டு தான். அது ஒரு 3-4 வருஷம் கழித்து வரப்போகுது. அப்போ அதுலேயும் ஏதோ ஒரு விஷயம், நல்ல விஷயம் மக்களுக்கு நடக்கும், ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கும். இல்லை எலெக்ஷன் வரும், அப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும், இல்லை ஏதோ ஒரு எலெக்ஷன் வரும், இல்லை மற்ற ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கும். அப்போ இந்த வருடங்களை கூட்டி அதை நவகிரகங்களாக கன்வென்ட் பண்ணிவிட்டு அந்த நவகிரகம் எந்த நட்சத்திரத்துக்கு மற்ற எந்த நவகிரகத்துக்கு நன்மை செய்யுதுன்னு எடுக்கணும். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எப்படி நன்மை செய்யுது அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கணும். இப்போது அந்த அம்மா 48வது வருஷம்னு சொன்னாங்க. இப்போ அந்த வருஷத்தை கூட்டுனிங்கன்னா 22, 4ஆம் நம்பர் ராகு அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ 4னா ராகு திசை 18 வருஷம், ராகு கோச்சார சுத்தரக்கும் 18 வருஷம். அப்போ அவங்க பிறந்த வருடத்தில் இருந்து ஒவ்வொரு 18 வருஷமாக நீங்கள் போட்டுக்கிட்டு வரணும். ஒரு மனிதர் எந்த வருடத்தில் பிறக்கிறாரோ அந்த வருடத்திலிருந்து அந்த நவகிரக வருடத்தால் கூட்டிக் கொள்ளணும். ஒரு 6 மாதத்துக்குள்ளே அவர் பிறந்திருந்தார்னா 6 மாதத்துக்குள்ளே பிறந்தார்னா அப்படியே கூட்டிகிட்டு வரணும். 6 மாதத்துக்கு மேலே பிறந்திருந்தார், 7வது மாதத்துலேருந்து 12வது மாதம் வரைக்கும் பிறந்திருக்காரு அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷத்தையும் கூட்டிக்கணும். இப்போ 48ன்னா 22, அது வந்து ராகு 4ஆம் நம்பர், ராகுக்கு 18 வருஷம். 48லேருந்து ஒரு 18 கூட்டினீங்கன்னா 66. 66ல் இவங்க சினிமா ஃபீல்டுக்கு வந்துட்டாங்க. 84லேயே அரசியல் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது 2002 அரசியலில் ஆட்சியில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2020 அவங்க இல்லை, அதுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அப்போ இங்கேயே ஒரு விஷயத்தை வந்து பண்ணி கொடுக்குது. ஒவ்வொரு 18 வருஷத்துக்கு ஒருக்காகவும் அவங்க பிறந்த வருஷத்தை. இப்போ ஒருத்தர் 1981 பிறந்தால் அவங்களுக்கு 19 வரும், சூரியன் ஆதிக்கத்தில் வரும். 81, 72, இந்த 63 பிறக்கிறவங்களுக்கு 19ஆம் நம்பர் தான் வரும். அப்போ 19 கூட்டினா 1 கூட்டினா சூரியன். அப்போ பிறந்த வருஷத்துலேருந்து 81னா ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா, இப்போ நான் 81 தான் பிறந்தேன். ஒருத்தர் 72 பிறந்திருக்கலாம், ஒருத்தர் 63 பிறந்திருக்கலாம், ஒருத்தர் 90 பிறந்திருக்கலாம். அப்போ சூரியனோட வருஷத்தில் பிறக்கிறவங்களுக்கு 6 வருஷம். சூரியன் 6 வருஷம் மாறாது. சந்திரன் 10 வருஷம் மாற போகிறதில்ல, செவ்வாய் 7 வருஷம் மாற போகிறதில்ல, ராகு 18 வருஷம் மாற போகிறதில்ல, குரு 16 வருஷம் மாற போகிறதில்ல, சனி 19 வருஷம் எந்த காலத்துலேயும் மாற போகிறதில்ல, புதன் 17 வருஷம் எந்த காலத்துலேயும் மாற போகிறதில்ல, கேதுவும் மாற போகிறதில்ல 7 வருஷம், செவ்வாய் 7 வருஷம் மாற போகிறதில்ல, நவகிரக வருஷம் மாற போகிறதில்ல. அப்போ நவகிரக வருஷத்தை நீங்கள் பிறந்த வருஷத்துக்கு எந்த கிரகம் வருதோ அந்த கிரகத்தால் கூட்டணும். இப்போ 81 ஒரு 6 மாதத்துக்குள்ளே பிறக்கிறவங்களுக்கு 6 வருஷம் கூட்டிக்கணும். 19 வருது, 1ஆம் நம்பர் சூரியன். சூரியன்னா 81லேருந்து 87 என்ன நடந்தது? ஒரு மாற்றம், ஏதாவது ஒரு நல்ல மாற்றம், சேஞ்ச் நடக்கும். 87லேருந்து இப்போ என்னடையே எடுத்துக்கிறேங்களே, 81 வருஷம் நான் பிறந்தேன். 19 வருது, சூரியன் ஆதிக்கத்தில் வருது. சூரியனா 6 வருஷம்னு சொல்லியிருக்கேன். 6 வருஷத்தை கூட்டணும். 87ல் எனக்கு நான் ஒரு ஸ்கூலில் படிப்பேன். 93 6 வருஷம் கழிச்சு அதில் வந்து ஒரு 5வது 6வது படிச்சுக்கிட்டு இருப்பேன். 99ல் நான் பாலிடெக்னிக் முடித்தேன். 2005 வேலைக்கு போயிட்டுருக்கிறேன். 2011 எங்கள் அப்பா இறக்குறாரு, வேர்ல்டு கப் இந்தியா ஜெயிக்குது, இது நடக்குது. அதுக்கு அடுத்து வந்து ஜோதிடத்துறைக்கு நான் அதுக்கப்புறம் வந்துட்டேன், எங்கள் அப்பா தவறினதுக்கப்புறம். 2017 ஒரு விஷயம் எனக்கு நடக்குது. அது இன்னொரு எங்கள் சித்தப்பா தவறாரு, இன்னொரு நிறைய விஷயம் நடக்குது. அப்புறம் 2023 ஒரு சேஞ்ச் நடக்குது. சேஞ்சுனால் நான் சேஞ்சை எதிர்பார்க்கல, அதுவாக நடக்குது. சேஞ்சுனால் ஒரு வண்டியை மாற்றுறேன், லோனில் மாற்றுறேன். அப்போ இதே மாதிரி நீங்கள் பிறந்த வருடத்தை உங்களுக்கு என்ன நவகிரகம் வருதோ அந்த வருடத்தால் கூட்டி, நவகிரக வருடத்தால் கூட்டி உங்கள் வாழ்க்கையில் சேஞ்ச் வருதான்னு பாருங்கள். கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகிட்டு வருது. இதை நான் வந்து டெஸ்ட் பண்ணிட்டேன். டெஸ்ட் பண்ணி ஒரு 20-30 பேர் 50 பேர்த்திட்ட டெஸ்ட் பண்ணி இதை கண்டுபிடிச்சி இப்போ இந்த ஒரு கண்டுபிடிச்சி 2-3 மாதம் ஆச்சு. நான் மீட்டிங்கில் பேசினது வந்து இன்றைக்கி இங்கேயும் ஈசன் ஜோதிட நிலையத்துலேயும் தான் பேசினேன். அப்போ இதை
கண்டுபிடிச்ச விஷயத்தை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இப்போ ஒரு 91 ஒருத்தர் பிறந்திருக்காரு, அவர் கடைசியில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு 2ஆம் நம்பர் வரும், சந்திரன் ஆதிக்கத்தில் வரும். 1991 2000 பிறந்திருந்தாலும் அவருக்கு சந்திரன் ஆதிக்கத்தில் வரும். 2K கிட்ஸ்ன்னு சொல்லுவோம் 2000 பிறந்தவங்கள. அப்போ 2000 இப்போ 6 மாதத்துக்குள்ளே பிறந்திருந்தாருன்னா அவருக்கு 2000 சந்திரனா 10 வருஷம், 2ஆம் நம்பர்னால் சந்திரன். அப்போ அவருக்கு 10 வருஷத்துக்கு ஒருக்கா மாற்றம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு 6 மாதத்துக்கு மேலே 2000 ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கங்களேன், அப்போ அவருக்கு 2010 ஒரு மாற்றம் இருக்குது, 11 மாற்றம் இருக்குதுன்னு எடுக்கணும். ஏன்னா 2000 கடைசியில் கூட அவர் பிறந்திருக்கலாம் டிசம்பரில். அப்போ 10 வருஷம் ஒரு ப்ளஸ் 11 வருஷமாக வச்சுக்கணும். அப்போ 2010 11 அப்படின்னு எடுக்கணும். 2020 21, 2030 31, 2040 41 எடுக்கணும். இது எடுத்துகிட்டு வரும் பொழுது எல்லா நவகிரகத்துக்கும் இப்படி தான் எடுக்கணும். எடுத்திங்கன்னா இதிலிருந்து ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் கிடச்சிரும். அது வீடு கட்டுறதோ, கல்யாண நிகழ்ச்சியோ, அல்லது ஏதோ ஒரு விஷயம், ஒரு மாற்றம், இல்லை ஒரு நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ, இல்லை உங்கள் உறவுகளில் ஏதாவது தயாராக ஒருத்தர் தவறுறது, இல்லை அந்த விஷயத்துக்கு நீங்கள் போகிறது, அந்த சம்பவம் உங்களால் மறக்க முடியாத மாற்றமாக இருக்கும். இது நீங்கள் எடுத்துக்கிட்டே வரணும். எடுத்துக்கிட்டே வந்தால் தான் அது உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். அது பிறந்த வருஷத்துக்குரிய வருஷத்தை கூட்டி நவகிரக வருஷத்தால் கூட்டி அப்படியே போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக விடை கிடைச்சிரும். விடை கிடைக்கும் பொழுது அதிலிருந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அது கோச்சாரத்தில் நல்லா இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். தசாபுத்தி சூப்பராக இருந்ததுன்னா ரொம்ப அருமையாக வேலை செய்யும். இது உங்களுக்கு ஒரு சிலருக்கு 18 வருஷத்துக்கு ஒருக்கா, இப்போ ராகில் பிறக்கிறவங்களாம் 18 வருஷத்துக்கு ஒருக்கா தான் மாற்றம் வரும். சூரியன் சந்திரன்லாம் கம்மியான வருஷம், செவ்வாயோட வருஷத்தில் பிறக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் குயிக்காக மாற்றம் வந்துக்கிட்டு இருக்கும். இதுதான் ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ஜோதிடத்தில் வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இப்போ ஜோதிடத்தில் நான் என்ன சொல்லலான்னு அப்படின்னு நினைக்கிறேங்கன்னா, ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், சி ஃபார் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஏ ஃபார் அஸ்ட்ராலஜின்னு வைக்கணும், பி ஃபார் பிருகுநந்தி நாடி அப்படின்னு வைக்கணும், சி ஃபார் கிரிக்கெட்டுன்னு வைக்கணும். இதெல்லாம் வச்சா தான் ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். என்ன ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், சி ஃபார் கேட்டு, டி ஃபார் டாக்கு, இ ஃபார் எலிஃபண்ட்டுன்னு ஸ்கூல் குழந்தைக்கு சொல்லிகிட்டே இருந்தோம்னா அதில் தான் இருப்பாங்க. என்ன பழைய காலத்துலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஏ ஃபார் அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ராலஜர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். பி ஃபார் பிருகுநந்தி நாடி, சி ஃபார் கிரிக்கெட். ஏன்னா கிரிக்கெட்டை வேர்ல்டு ஃபுல்லாக பார்க்குறாங்க. பாதி மக்கள் தொகையை ஒரு 60-70% பேர் டிவிலையும் ஹாட் ஸ்டார்லேயும் பார்த்துட்ருக்குறாங்க. அது டெய்லியும் வியாபார உலகம் ஆகிட்டுருக்குது, வணிகமயம் ஆகிட்டுருக்கிற உலகத்தில் சி ஃபார்னு கேட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பதிலாக சி ஃபார் கிரிக்கெட்னு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கலாம். சொல்லி கொடுக்குறப்ப என்னென்னா, நாளைக்கு குழந்தைகள் ஒரு 10th முடிச்சோன்னா, +2 முடிச்சோன்னா காலேஜில் ஜோதிடத்தை அதிகமாக கொண்டு வரணுங்க. கொண்டு வந்தால் தான் நிறையா நல்ல விஷயம் நடக்கும். என்னங்க டி ஃபார் டாக்கு அப்படிங்கிறப்ப டி ஃபார் தர்மராசி அப்படின்னு கூட சொல்லலாம். தர்மராசி எது? மேசம், சிம்மம், தனுசு. இது ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறக்கு என்ன, ஈஸியாக சொல்லிக் கொடுத்தா வந்துடுது. வி ஃபார் வாஸ்து அப்படின்னு கூட சொல்லலாம். எஸ் ஃபார் சைலண்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னாங்க ஓ ஃபார் ஓரைன்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். இப்படி சொல்லும் பொழுது என்னென்னா, ஒரு நல்ல விஷயம் அதில் நமக்கு கிடைக்கிறத பயன்படுத்திக்கணும். அது என்ன காரத்துவத்தை சொல்லுது அப்படிங்கிறப்ப நம்ம எடுத்துக்கிறப்ப எது எது இருக்குதோ அதெல்லாம் எடுத்துக்க வேண்டியதான். எல் ஃபார் லவ் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதான். ஒவ்வொன்றும் எது எது இருக்குதோ அதை எடுத்துக்க வேண்டியதான். அதை எடுத்து சொன்னா தான் அவங்களுக்கு ஜே ஃபார் ஜோதிடம் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான். அப்போ இப்படி சொல்லும் பொழுது ஒரு குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்காக அதிலிருந்து ஒரு நல்ல விஷயம் கிடச்சிக்கிட்டே வரும். கிடைக்கத்தான் ஒரு விஷயம் தோண்டத்தான் உள்ளே இருந்து நமக்கு கிடைக்கும். இறக்கிற கிணறு ஊருங்கிற கணக்கு கான்செப்ட் மாதிரிங்க. எதையுமே சொல்லாமல் ஒரே மெத்தட்லேயே போயிட்டு இருந்தோம்னா கிடைக்காது. ஒரு விஷயம் கிடைக்காமையே போயிட்டுருக்கும். போயிட்டுருக்க என்ன ஆகுனா, அது எந்த ஒரு இம்பேக்டையும் பண்ணாது. அப்படி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதான் பாயிண்ட்டுங்க. இங்கே வேறு யாராவது இருந்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எல்லோரும் இருக்கிறீங்க, உங்களுக்கு யாராவது வருஷம் ஏதாவது சொன்னீங்கன்னா நான் 1-2 மட்டும் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு இதில் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா மட்டும் எனக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கேட்டிங்கன்னா நான் அந்த வருஷத்தை எப்படி எடுக்கிறேன்னு சொல்லிடுறேன். யாராவது என்னங்கம்மா? 1979 சொல்லியிருக்கிறாங்க. அம்மா 1979 சொல்லியிருக்கிறாங்க.
1 9 10 17 17 9 26 26னா 8ங்கம்மா. 10 17 9 26ங்க. 26னா 8ங்கம்மா. 2 6 கூட்டணும் 8. 8னா சனிங்கம்மா. 19 வருஷத்துக்கு ஒருக்கா உங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்குதுங்கம்மா. 79லேருந்துங்கம்மா. 79 6 மாதத்துக்குள்ளே பிறந்தீங்களாங்கம்மா, 6 மாதத்துக்கு அப்புறம் பிறந்தீங்களா? தங்கச்சி தானுங்களா? 6 மாதத்துக்குள்ளேங்க. சரிங்க, 19 வருஷம் மட்டும் எடுத்துக்கணுங்க. 6 மாதத்துக்கு மேலே பிறந்திருந்தால் 19 + 1 20 வருஷம் எடுத்துக்கணும். இப்போ 79னா 19 வருஷத்தை கூட்டிக்கங்க. 79 19 கூட்டினீங்கன்னா 98. 98ல் உங்கள் வாழ்க்கையில் கம்பல்சரி மறக்க முடியாத நிகழ்வுகள் இருக்கும். அதே மாதிரி எல்லா விஷயமும் இருக்கும். ஏதோ ஒரு நல்லதோ கெட்டதோ மறக்க முடியாத நிகழ்வுகள் இருக்கும். அதே மாதிரி 98லேருந்து ஒரு 19 வருஷத்தை கூட்டிங்க. எத்தனை வருஷம் வருதுங்க? 90 அதாங்க சொல்லியிருக்கேன் இல்லைங்க. 98ல் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. சரி, ஓகே. அதுலேருந்து 19 வருஷத்தை கூட்டிங்க. 98லேருந்து 19 வருஷத்தை கூட்டுங்க. 2017 2017 ஒரு நல்ல விஷயம், ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. வீடு கட்டுனீங்க, ஓகே. அதுக்கடுத்துங்க 2017லேருந்து 19 வருஷம் 2036. 2036ல் ஒரு சேஞ்ச் இருக்குது, கம்பல்சரி சேஞ்ச் இருக்குது. இப்போ ஒர்க் அவுட் ஆயிடுச்சுங்களா? ப்ராக்டிக்கல். இங்கே யாராக இருந்தாலும் இங்கே வேறு யாராவது சொல்ல, நான் 2 3 பேர்த்துக்கு சொல்கிறேன். 70 நான் சொல்லிட்டு வந்துடுறேங்கண்ணா, ஒரு நிமிஷம். 77ங்களா? 77ங்கிறதுங்க 10 17 24ங்க. 24னா 6. 6னா சுக்கிரன். 20 வருஷங்கம்மா. 97ல் ஒரு சேஞ்சுங்கம்மா. 2017ல் ஒரு சேஞ்சுங்கம்மா. கரெக்டுங்களா? 2037ல் ஒரு சேஞ்சுங்கம்மா. அப்படியே 20 வருஷம் கூட்டிங்கம்மா. ஒரு 100 வயசு வரைக்கும் போட்டுங்க, 120 கூட போட்டுங்க, உங்கள் விருப்பம், சாய்ஸ். ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். 75ங்களாங்க சார்? 75னா 10 17 5 22ங்க சார். ராகு அதிகங்க. ராகுனா 18 வருஷங்க சார். 93ல் உங்களுக்கு சேஞ்சுங்க சார். 2011ங்க. 2029 2047. இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயங்கள் நடந்திருக்கும். எனக்கு தசா புத்தி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. தசா புத்தி பார்க்குறேன்னா பார்த்துக்குங்க. அது என்னென்னா, உங்களுக்கு தசை என்ன தசை நடந்தது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அப்படின்னு. இப்போ நான் சொன்ன வருஷத்தில் 75லேருந்து 93. 75 வந்து 6 மாதத்துக்குள்ளே பிறந்தீங்களா, 6 மாதம் கழிச்சா? ஜூலை கடுங்களா? அப்போ 93 94ங்க சார். 1. அதுக்கடுத்து வந்து 2011 12ங்க. 11 12 எடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து 2029 30 எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ 2029 30 வரப்போகுது. இப்போ நீங்கள் தான் சொல்லணும். ஓகேங்களா? 2029 30. 2011 12ல் ஒரு சேஞ்ச் வந்திருக்கும். மேரேஜ் ஆச்சுங்களா? மறக்க முடியாது அந்த விஷயம், அவ்வளோதான். எடுத்துக்கங்க சார். நவகிரகம் மாறாதுங்க சார். இதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. ரொம்ப நாள்லாம் நான் போட்டு ஆராய்ச்சி பண்ணிங்க. 66 நீங்கள் சொல்லுங்கள் சார். 66னாங்க சார். 10 16 22ங்க சார். 4ங்க சார். ராகு அதிகத்தில் நீங்கள் பிறந்த வருடம் இருக்குது. ராகு அதிகம்னா 18 வருஷங்க சார். 84ங்க சார். இல்லை 85ங்க சார். ஏன்னா வந்து 6 மாதத்துக்குள்ளேங்களா, ஜனவரி. அப்போ 84 தான் கரெக்டாக. 84. அதுக்கடுத்து 2002ங்க சார். 2020 கொரோனாவே வந்துருச்சுங்க. அப்புறம் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஓகேங்களா? அப்புறம் 2038 அப்படி போயிடுறேங்க சார். அவ்வளோதான். அப்புறம் வேறு யாருங்க? என்ன? 96ங்க. 96னா 10 19 6 25 7 வருஷங்கம்மா. 6 மாதத்துக்குள்ளேங்களா? 6 மாதத்துக்கு அப்புறம் 7 வருஷம் ப்ளஸ் 8 வருஷம் ரெண்டுமே எடுக்கணுங்க. 96னா 2003 2004ங்கம்மா. அதுக்கடுத்து வந்து 2010 11. அதுக்கடுத்து வந்து 2017 18. அதுக்கடுத்து வந்து 25 26.
அதுக்கடுத்து வந்து 32 33ங்க. அதுக்கடுத்து வந்து 39 40ங்க. இப்படி எடுத்துக்கிட்டே போகணும். 6-7 வருஷம் ப்ளஸ் ஒரு வருஷம் சேர்த்திங்க. 7வது வருஷத்தையும் எடுக்கணும், 8வது வருஷத்தையும் எடுக்கணும். 6 மாதத்துக்கு மேலே பிறந்திருந்தா. என்னங்க சார்? 50 59னா அதாங்க சார். 10 5 24ங்க. சுக்கரன் சார். 6 மாதத்துக்குள்ளைங்களாங்க சார்? 10ஆம் மாதங்களா சார்? 20 + 21 வருஷங்க சார். 59 தானுங்க. 59னா 79 80ங்க சார். 79 80. அதுக்கடுத்து வந்து 99 2000. அதுக்கடுத்து 2019 20. அதுக்கடுத்து வந்து 2039 40. 20 வருஷங்க சார். அப்படியே 20 வருஷம் ப்ளஸ் ஒரு வருஷம் சேர்த்து 21 வருஷமாக போட்டுங்க. போட்டுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத முக்கியமான விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? அது எப்போவுமே மறக்க முடியாது. இதுதாங்க சார் இது கண்டுபிடிச்சத ஒரு விஷயம். நியூமராலஜியில் கண்டுபிடிச்ச விஷயம் ப்ளஸ் இந்த இதில் கண்டுபிடிச்ச விஷயம், எல்லா விஷயம் தான். இதில் வேறு எதாவது கேட்க நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் நான் பதில் சொல்கிறேன். அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் எல்லோரும் பேசணும். அப்புறம் மற்றவங்களுக்கும் வழி விடணும். நாமளே பிடிச்சிக்கிட்டு பேசக்கூடாது. ஏனுங்க சார்? இருங்கம்மா ஒரு வருஷம். ஆமாங்க சார். 6 மாதத்துக்குள்ளே இருந்தால் அந்த நவகிரக வருஷத்தை அப்படியே எடுத்துக்கணுங்க சார். 6 மாதத்துக்கு மேலே இருந்தால் அந்த வருஷம் ப்ளஸ் ஒரு வருஷம் சேர்த்து எடுக்கணும். ஆமாம், அந்த நவகிரக வருஷம் ஸ்டாண்டர்டு தாங்க சார். இப்போ கேதுனா 7 வருஷம்தான். அது 6 மாதத்துக்கு மேலே ஒரு வருஷத்தில் கேதுவோட வருஷம் வருதுன்னு வச்சுங்க. 7 + 1 8. 7வது வருஷத்தையும் எடுக்கணும், 8வது வருஷத்தையும் எடுக்கணும். எல்லா நவகிரகத்துக்கும் அதே தான். சரிங்களா? ஒரு ரூல் எல்லாத்துக்கும் மாறாது. ஏன்னா 6 மாதத்துக்குள்ளே பிறந்திருந்தால் அந்த வருஷம் மேக்ஸிமம் முடிச்சிடுறாங்க அவங்க. அப்போ அந்த வருஷத்தில் தான் நான் பிறந்திருக்கிறாங்க. அந்த நவகிரகம் தான் ஃபஸ்ட்டு பேசும். அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து அவங்க ஸ்டார்டிங் வாழ்க்கையை துவங்குறாங்க இல்லையா? அதனால் வந்து அதுவும் பேசும். அப்போ அதுவும் எல்லா டைமும் இல்லைங்க சார். 6 மாதத்துக்குள்ளே பிறந்திருந்தால் அந்த நவகிரக வருஷத்தை அப்படியே எடுத்து அப்படியே போட்டு ஒவ்வொரு 6 வருஷமோ 10 வருஷமோ 7 வருஷமோ அப்படியே போட்டு வந்துடணும் சார். இப்போது 6 மாதத்துக்கு மேலே பிறந்திருந்தால் அந்த நவகிரக வருஷத்தோட ஒரு வருஷத்தையும் எடுக்கணும் சார். 2000னா 2010 ஒன்று வரும், 2011 வரும். இப்போ 2000 6 மாதத்துக்குள்ளே பிறந்திருக்காருன்னு வச்சுங்க. ஒரு 2002K கிட்ஸு. அவருக்கு என்னென்னா 2 சந்திரன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 6 மாதம்னா அவர் டிசம்பரில் ஒருத்தர் பிறந்திருக்காரு, ஜனவரியில் ஒருத்தர் பிறந்திருக்காரு. அப்போ 2010 எடுக்கணும், 11 எடுக்கணும் அவருக்கு. ஓகேங்களா? எங்கள் தம்பியே 2000 தான் பிறந்திருந்தாருங்க, சித்தப்பா பையங்க. 2011 எங்கள் அப்பா தவறிட்டார், அவருக்கு பெரியப்பா தவறினார். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி நடக்கும் இந்த 2000 இதில். அதே மாதிரி 2020 21 ஒன்று நடக்கும், 2030 31 அவருக்கு நடக்கும், 2040 41 அவருக்கு நடக்கும். இது நடந்துக்கிட்டே வரும். இது வந்து நம்ம மாற்ற முடியாது. மாற்றுறனா ஒரு சில விஷயம் மாற்றலாம். என்னங்க? அப்போ ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் அது வந்து நடந்துடும். ஒரு வீடு கட்டுறதோ, வண்டி வாங்குறது, கார் வாங்குறது, கல்யாணம் முடிக்கிறது, இல்லை ஒரு கெட்ட காரியத்துக்கு போகிறது, இல்லை ஏதோ ஒரு விஷயம், அந்த விஷயம் நம்ம கம்பல்சரி அங்கே இருப்போம். நம்ம தவிர்க்க முடியாதுங்க. அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ. இப்போ எனக்கு 6 வருஷம் சொன்னோம் இல்லைங்களா? எனக்கு 2017 ஒரு சித்தப்பா தவறினார். சித்தப்பானா அது சின்ன தாத்தாவோட ஒரு இது. அதுக்கு நாங்கள் அந்த நிகழ்வுகள் நான் இருக்கிறேன். அது தவிர்க்க முடியாது. அது நல்ல விஷயமாகவும் இருக்கும், சில நேரம் கெட்ட விஷயமாகவும் இருக்கும். பாசிட்டிவ் இருந்தால் அதிகமாக பாசிட்டிவ் எடுத்துங்க, நெகட்டிவ் இருந்தால் பக்குவமாக எடுத்துக்கங்க. அது ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு லோன் வாங்குகிறோம், கடன் வாங்கி வீடு கட்டுறோம், ஒரு வருஷம் சேஞ்ச் ஆகுது. அப்போ வீடு கட்டுறதுங்கிற ஒரு சொத்து, லோனுங்கிறது கடன். அந்த மாதிரி எடுத்துக்கங்க. ஆமாம், நீங்கள் ஒன்று 83ங்களாங்கம்மா? 83னா 10 18 21ங்க. 18 21 21னா 3ங்கம்மா. குருவோட ஆதிக்கங்கம்மா நீங்கள் உங்கள் வருஷம். அப்போ 16 வருஷத்துக்கு ஒருக்கா உங்களுக்கு ஒரு சேஞ்ச் இருக்குங்கம்மா. 99 ஒரு சேஞ்சுங்கம்மா, 2005 ஒரு சேஞ்சுங்க, அதுக்கடுத்து 2031ங்க, அப்புறம் 47ங்க. ஒவ்வொரு 16 வருஷம் குருவோட வருஷத்தை நீங்கள் எடுத்துக்கணும். உங்களுக்கு 21ஆம் நம்பர் வருது வருடம், அதை கூட்டினீங்கன்னா 3. அது கூட்டினீங்கன்னா 16 வருஷமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்துங்க. இப்படி தான் எல்லாத்துக்கும் பார்த்துக்கணும். பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு அது ஓரளவு கரெக்டாக வருது இல்லைங்கம்மா? ஏன்னாங்க அது கரெக்டாக வந்துடுங்க. மேக்ஸிமம் கரெக்டாக தான் வரும், அது சேஞ்ச் வராது. ஏன்னா நவகிரகம் திசை மாற போகிறதில்ல, சேஞ்ச் வர போகிறதில்ல, நியூமராலஜி மாற போகிறதில்ல.
நியூமராலஜிலையும் எண் கணிதத்துலேயும் இது கண்டுபிடிச்ச விஷயம். இதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஒரு பாட்டில் சொல்கிற மாதிரி, அதாவது புத்திசாலி அடடா பிரம்மன் புத்திசாலி அவனை விட அதிர்ஷ்டசாலிங்கிற மாதிரி நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக நீங்கள் அதை பயன்படுத்திங்க. வாய்ப்பு தந்த பரணி பாரதி அண்ணனுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.